தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை கேஜி சிக்கன் சொன்னீங்க? 1 kg சிக்கன் 3/4 கிலோ ரைஸ். ஓகே, லாஸ்ட் டைம் பண்ண அதே சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்க. 3/4 கிலோ ரைஸ் 1.25 கிலோ கறி. ஓகே, கறி அதிகம் இதுல கறி வந்து கம்பேரிட்டிவ்லி 1/4 கிலோ கம்மி. பட் ஆனா இங்க என்ன அவ்வளோ பேர் இல்லை, அன்னைக்கு நம்ம நிறைய பேர் சாப்பிட்டோம். இப்போ இந்த ஹெட் கவுண்ட்டுக்கு இது தாராளமா போதும். நாங்க இதை நைட் வரலும் வச்சு சாப்பிடுவோம். உப்பு போடுறாங்க. உப்பு கல்லுப்பு போட போறீங்களா? கல்லுப்பு தான் பொடி பண்ணுது. ஓ, கல்லுப்பு நொறுக்கின கல்லுப்போ பொடி பண்ணி போட்டிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். இப்ப பாக்கும்போது ஒரு சூப்பு பதத்துக்கு வந்திருக்கா? ஆமா. இதுல போன வாட்டி நம்ம கடையில வாங்குற மசாலா எல்லாம் போட்டோம்ல, இந்த வாட்டி கடையில வாங்குற மசாலாலாம் இது எல்லாமே ஹோம்மேட். ஓ ஓகே ஓகே. இந்த தடவை லாஸ்ட் டைம் நாங்க மசாலாலாம் ரெடிமேடா கடையில வாங்கணும், மசாலாவை போட்டோம். பட் இந்த தடவை வந்து ஃபுல்லி ஹோம்மேட் மசாலா. ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஃப்ளேவர்ஸ் வெரி நேச்சுரல். ஸோ ரொம்ப இது காரசாரம்லாம் வந்து அளவா வீட்டில் நம்ம செஞ்சால் எப்படி இருக்கும் அதே சேம் அளவில் வரும். செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ நேரம் கொதி வரதுக்கு போடுவீங்க? 10 minutes ஆகும். 10 minutes. ஸோ 10 minutesக்கு அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இதில் அரிசி போட போகிறோம். ஓகே, இது வச்சு உட்காம அடுப்பு எரிஞ்சுது. சரி, நானே தூக்கி போட்டேன். இதை வச்சு இறக்கல கல் நோட்டு கேட்ச் அந்த நெய் மொட்டை இருக்கட்டும். நல்ல நெருப்பு கைஸ். புகையங்கன்னா ஒன்றே காணப்பா வச்சுட்டு பொறி ஒன்று எல்லாத்தையும் நவுத்திட்டு அனல் போடும். ஓகே கைஸ், அடுத்து கொஞ்ச நேரம் இது ரெடி ஆகட்டும். நம்ம அடுத்து ரைஸ் ப்ராசஸ் அப்போ கண்டினியூ பண்ணுவோம். பாய் பாய்.